ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் சமுத்திரக்கனி நடித்து வெளிவந்திருக்கிற திருமாணிக்கம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மாணிக்கம் லாட்ரி சீட்டு கடை நடத்திட்டு வராரு. ஒரு பெரியவர் தன் கஷ்டத்தெல்லாம் சொல்லி லாட்ரியை வின் பண்ணால் எல்லாம் நல்லபடியாக ஆகிடுன்னு ஒரு சீட்டை செலக்ட் பண்ணுறாரு. பணம் கொடுக்கும்போது தான் தெரியுது பணத்தை தவற விட்டுட்டு இருக்காருன்னு. அதனால சீட்டு வச்சிருங்க, பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஆனால் அந்த சீட்டுக்கு பார்த்தா 1.5 கோடி பரிசு விழுந்திருக்கு. மாணிக்கத்துக்கோ நிறைய தேவைகள் இருக்கு. முக்கியமாக மகளுக்கான மருத்துவ செலவு. மனைவியும் வீட்டில் இவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது நம்ம தேவைக்கு இருக்கட்டும்னு கட்டாயப்படுத்துறாங்க. ஆனால் மாணிக்கம் எதையும் கேட்டுக்காம பெரியவர் தேடி கிளம்பிடுறாரு. அவரோட குடும்பத்தார் அவரை தடுக்கிறதுக்கு பல வழியில ட்ரை பண்றாங்க. போலீஸும் மாணிக்கத்தை ஒரு குற்றவாளியை தேடுது. இப்படி பல தடங்கல்கள் இருக்க மாணிக்கத்தால அந்த லாட்டரி சீட்டை பெரியவர்கிட்ட சேர்க்க முடிஞ்சதா இல்லையா என்பதே படத்தோட மீதி கதை. பணத்துக்காக மனுஷங்க எப்படிலாம் நடந்துப்பாங்க, என்னெல்லாம் செய்வாங்க, அதை அடையறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்கன்றத நம்ம அடிக்கடி கேட்டு இருக்கிறதுக்கு உதாரணமா மாணிக்கத்தை சார்ந்தவங்களும் லாட்டரி விஷயம் தெரிஞ்ச போலீஸும் இருக்காங்க. அதுக்கு மாறா பணத்தை விட நேர்மையும் மனித நேயம் தான் முக்கியம்னு இருக்கிற மாணிக்கம் கேரக்டர் அவரோட இந்த எண்ணத்தை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக்கை கடைசியில் வச்சிருக்காங்க. நம்ம மாதிரியான ஆடியன்ஸுக்கு இந்த நேர்மையை மட்டும் நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னா அந்த பணமும் கூடவே புகழும் தேடி வரும்னு இயக்குனர் நந்தா பெரியசாமி சொல்ல வராரு. நல்ல கருத்து, நல்ல விஷயம் தான். ஆனா இயக்குனர் இதை கன்வே பண்றதுக்கு யதார்த்தத்துக்கும் மீறின சம்பவங்களை புகுத்தி மெலோ டிராமாவையும் சேர்த்து இழுத்திருக்காரு. இது கொஞ்ச நாள் முன்ன வந்த பம்பர் படத்தை ஞாபகப்படுத்துது. அதுக்கு மேல சில இடத்துல முரணாவும் இருக்கு. உதாரணத்துக்கு மாணிக்கத்தோட மனைவி சுமதி மாணிக்கம் கேட்காமையே இருக்கிற ஒரே தங்க நகையும் கொடுத்துட்றாங்க. அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா எப்ப லாட்டரி கையில இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே மாறி அது குழந்தைங்களோட தற்கொலை பண்ணிப்பேன்ற அளவுக்கு மிரட்டுறாங்க. யாராவது போலீஸ்காரங்கிட்ட கடன் வாங்குவாங்களா? அவங்க வாங்கியிருக்காங்க. அந்த போலீஸ்காரனும் யூனிஃபார்மோட கடனை வசூலிக்க போவாராம். ரொம்ப செயற்கையா இருக்கு. இந்த தம்பி ராமையா எபிசோட் நம்ம பொறுமையை சோதிக்கிற தேவையில்லாத விட்டு இந்த யானை கூட்டம் பஸ்ஸை வழிமறிக்கிறதும் அப்படியான ஒரு சொருகள் தான். இடுக்கியிலிருந்து கும்பலிக்கு வரதுக்குள்ள இவர் விஷயம் வைரல் ஆகுது. மக்கள் கூடுறாங்க, சிஎம் வராருன்னு நிறைய விஷயம் நடந்து போகுது. தன் வசதிக்கு எழுதியிருக்காரு இயக்குனர். இப்படி சொல்லிட்டே போகலாம். இதுல சமுத்திரக்கனியோட கதாபாத்திரம் நல்லா அமைஞ்சிருக்கு. அவர் நிதானமா நுணுக்கமா எமோஷனை வெளிப்படுத்திருக்காரு. இவருக்கு நல்ல சப்போர்ட்டா அனன்யாவும் பாரதிராஜாவும். மொத்தத்துல ஒரு நல்ல மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு கதை தளம் தான் இது. சிம்பிளா நாம ரிலேட் பண்ணக்கூடியதா அமைக்கிறதுக்கு பதிலா ரொம்பவே மிகப்படுத்தி வேண்டாததெல்லாம் சேர்த்து இது ஒரு ஆவரேஜ் வாட்சா மாத்திட்டாங்க. ஒரு லாட்டரி டிக்கெட் மாதிரியான விஷயத்தை வச்சுக்கிட்டு வீட்டுக்கா நாட்டுக்கான்னு குழம்பி போயிருந்தீங்கன்னா இந்த படத்தை பாருங்க, ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.